இப்ப என்ன பிரச்சனைன்னா இப்போ ஒரு 1618 கல்யாணம் நடந்திருக்கு. சரியா? இதுல ஒரு 1097 குழந்தைகளே பிறந்தாச்சு. இப்ப கல்யாணம் ஆனது ஒரு 50 கேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. என்ன ப்ராப்ளம்னா, வீட்டுக்கு மருமக வந்ததுக்கு அப்புறம் நீ லைட் இப்படி பத்த வை, அது அப்படி பத்த வை, இதெல்லாம் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. சொல்லலாம், சும்மா பின்னாடி பின்னாடி போய் யாரையும் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாம் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க, யாரும் டிபெண்டன்சியில இல்லை, அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 80ஸ்க்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம மருமக இப்படி இருக்கணும் அப்படி பண்ணணும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் ஆனா அந்த குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு யாருக்கும் தெரியறதில்லை. நீங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா 3 நாள் 5 நாள் 15 நாள் நிறைய வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு 50 பிரச்சனை இருக்கு, 50 கேஸ் இருக்கு. உள்ள சில்லி மேட்டர்ஸ், ஒரு விஷயம் இல்லை. அதனால வந்து முதல்ல வரட்டு ஆசிட்டிஸ் அவங்க இருக்கட்டும், அப்புறமா அவங்க வழியில போய் சொல்லிக்கலாம். வந்தோடனே நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இங்க பேசக்கூடாது, எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீ வரணும், யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா யாரும் டிபெண்ட் இல்லை, எல்லாரும் 70,000 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்குற பொண்ணுக்கு தான் இருக்காங்க. ரொம்ப ரேர் கேஸ் சம்பளம் இல்லாத பொண்ணு, ரொம்ப ரேர் கேஸா இருக்கு. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற அளவுக்கு யாருக்கும் மைண்ட் செட் இல்லை. இப்ப அவங்க போன் பண்ணி சொல்றப்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கல்யாணம் நடந்து 3 மாசம் 2 மாசம் கூட ஆகல, எல்லாம் தனித்தனியா இருக்கிறாங்க. அதனால கல்யாணம் பண்ணு கிடைச்சதை யாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியல. கிடைக்கல நிறைய பேர் போன் பண்றாங்க, மாமா உன்னை பிடிச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஆடா மாடா இப்படி எல்லாம் போன் பண்றாங்க. பட் என்னன்னா ரியாலிட்டி யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்ப 6 வருஷம் முடிய போகுது, ஜூன் வந்தா நிறைய கதையை கேட்டிருக்கேன், நிறைய கதை இருக்கு. பட் என்னன்னா கல்யாணமும் நடந்துட்டே இருக்கு, பட் யாருக்கும் பேஷன்ஸே கிடையாது. இதுல ஒரு 20 டைவர்ஸ் ஆயாச்சு, அதுக்கு ரீமேரேஜ் ஆயாச்சு. ஆனா பசங்களுக்கு யாருக்கும் கிடைக்கல. பொண்ணுகள்ல ஒரு 10 கேஸ் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 10 பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கல. இந்த மாதிரி சூழ்நிலை அதிகமா இருக்கு. இப்போ டெய்லி ஒரு 10 கேஸ் கோர்ட்ல ஃபைல் ஆகுது. கோயம்புத்தூர் கோர்ட்ல மட்டும் ஃபைல் ஆகுது, பிராமின்ஸ் மட்டும் 10 கேஸ் ஃபைல் ஆகுது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணவே வேண்டாம் குழந்தைகளை. அதே மாதிரி பசங்க 90% வந்து அம்மா பையனா இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. டிசிஷன் எடுக்க முடியாத பசங்க நிறைய இருக்காங்க. ரெண்டாவது குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 வயசு டிஃபரன்ஸ்ல கல்யாணம் பண்ணணும். அது இல்லை, எல்லாம் 2 வயசு 1 வயசு 6 மாசம் அந்த மாதிரி தான் கேட்கறாங்க. பட் அங்க என்னன்னா ஒரு மரியாதை இல்லாம இருக்கு, வாடா போடான்னு பேசிக்கிறது, அப்புறம் அவங்க அப்பா நீ சொல்லிட்டு நான் போறேங்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். ரெண்டாவது மெட்ராஸ்னா மெட்ராஸே வேணும்னு கேட்கறாங்க. அந்த ப்ராப்ளம் என்னன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா, அங்கேயா இருக்கிற வீட்டுக்கு. ராத்திரி நான் எங்க வீட்டில் இருக்கிறேன் அவங்க அப்பாட்ட சொல்லிடு. அப்ப என்னன்னா வீட்டுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்கும். அதனால குறைஞ்சபட்சம் கொஞ்சம் ஒரு 100 கிலோமீட்டரா இருக்கணும் பொண்ணுக்கும் பையனுக்கும் அம்மா வீட்டுக்கு. பக்கமா இருந்தா பிரச்சனை தான். நீங்க எல்லாரும் அந்த பாதையை கடந்து வந்திருக்கிறீங்க, நான் பெருசா சொல்ல வேண்டியது இல்லை.